வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் 80-90களில் கிட்ஸுகளோட ரொம்ப ஃபேவரட்டாக இருந்த பால்கோவா தான் செஞ்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். இப்போ கிட்ஸுக்கு இது புதுசாக இருக்கும். மைதா பால்கோவா செய்யறதுக்கு நான் 3/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அதோட கூட 2 ஏலக்காவோட சீட்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்தேன். இது இப்போ அப்படியே இருக்கட்டும், நமக்கு இது கடைசியாக தான் வேணும். ஒரு கடாய் நான் போட்டிருக்கேன். இந்த கடாய் ஒன்று ஹீட் ஆகிடுச்சு. அதில் நான் 1/2 கப்பு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தே செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த நெய் ஒன்று சூடாகட்டும். இப்போ நெய் சூடாயிடுச்சு. நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதோட கூட 1 டேபிள் ஸ்பூன் நான் சோள மாவு எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுவும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும். இந்த நெய்யிலேயே மைதா மாவு நல்லா ஒன்று வெந்துடணும். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம சுகர் சேர்க்கணும், இல்லைன்னா அப்படியே மெல்ட் ஆகிடும். இதை நம்ம வேறொரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதில் ஒரு 1/4 கப்பு நான் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம சுகர் பொடி பண்ணி வச்சதையும் இதில் சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் உள்ள சுகரை நான் சேர்த்துக்கிறேன். இந்த கையாலேயே நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு மட்டும் சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். நம்ம நல்லா அழுத்தி அழுத்தி பிசைய நம்மளோட கையோட சூட்டுக்கு ஏற்ற மாதிரி இது நல்ல மாவு வந்து நல்லா இலகி வரும். நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவு. இது இப்போ அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் நெய் வேணாலும் நீங்கள் நல்லா தடவிக்கலாம். நான் ஒரு பட்டர் ஷீட்டு தான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மைதா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சிடலாம். நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம கட் பண்ணணும். இப்போ கரெக்டாக 1 hour ஆயிடுச்சு. நல்லா செட் ஆகிருக்கு. இந்த பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். இதை நம்ம தேவையான அளவு பீஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட 80-90 கிட்ஸ்களோட ஸ்பெஷல் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.